ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் செய்யலாமா? அதுக்கு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை சேர்த்து வறுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பேனில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. இதோட கூட மஞ்சப்பொடி கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ரைஸ்க்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. அடுத்து இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, முந்திரி கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.